சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் நீட் தேர்வில் 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்வானவர்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். பெரிய சோரகையை சேர்ந்த நங்கவள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஜெயஸ்ரீ, சாணாரப்பட்டியை சேர்ந்த வனவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் மகேந்திரன் மற்றும் சேலம் கோனேரிப்பட்டி அரசு பள்ளி மாணவர் தருண் நாராயணன் ஆகியோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்வில் நங்கவள்ளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாணிக்கவேல், சாணாரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன், பெரிய சோரகை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சண்முகம், குட்டப்பட்டி ஊராட்சி மன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், ஒன்றிய கழக பொருளாளர் மணிவேல் ஆகியோர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் பகுதியில் ராணுவ துப்பாக்கிச்சூடு தளத்தில் கிடந்த ராக்கெட் லாஞ்சரை உடைக்க முயன்றபோது திடீரென ராக்கெட் லாஞ்சர் வெடித்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். அனுமந்தபுரம் பகுதியில் RPF, CRPF உள்ளிட்ட மத்திய காவல் படையினர் துப்பாக்கிச்சூடு பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் துப்பாக்கி குண்டுகளின் உதிரி பாகங்களை அப்பகுதியினர் எடுத்துச் சென்று இரும்பு கடையில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அனுமந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த கோதண்டன் என்பவர் வெடிக்காத ராக்கெட் லாஞ்சரை எடுத்துச் சென்று உடைக்க முயன்றுள்ளார். அப்போது ராக்கெட் லாஞ்சர் வெடித்ததில் கோதண்டன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ராணுவ வீரர்கள் பயன்படுத்திய குண்டுகளை எடுத்துச் செல்லாமல் அங்கேயே விட்டுச் செல்வதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் கஞ்சா வைத்திருந்த 21 பேர் கைதான நிலையில் 11 கல்லூரி மாணவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். பொத்தேரியில் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகளில் நடைபெற்ற சோதனையில் மாணவர்கள் தங்கியிருந்த அறைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் கஞ்சா வைத்திருந்த கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட சுமார் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ஒரு பெண் உட்பட 14 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 11 கல்லூரி மாணவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 3 பேரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதால் கல்லூரி மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.